சுந்தரி வந்து என்ன பண்ணுறாங்க, "என்ன பண்ணிட்டுருக்க நீ? இங்க பாரு, அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். எதுவுமே அரைக்காம இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் அரைச்சிட்டு வந்து வச்சேன். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு. "இரு உங்க அப்பா அப்பாவ வர சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கே நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன் உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து ரொம்ப மோசமா வந்து அணுவ பத்தி பேசுறாங்க. அணு பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. வீட்ல எதுவுமே சரியில்ல. அவ சாப்பாடு பண்ணிட்டேன்றா, ஆனா சாப்பாடே செய்யல. அது மட்டும் கிடையாது. குப்பைய கொட்டுறேன்றா, ஆனா அங்கேயே இருக்கு. அம் நெறைய விஷயங்கள் வந்து அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்கா. கேட்டா மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாரி பண்ணிட்டுருக்கா. ஆனா கேட்டா செஞ்சேன்னு சொல்றா. ஆனா செய்யவே செய்யல. ஒரு வேள கூட உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுங்க. உங்க பொண்ண கூட்டின்னு போயிட்டு வைத்தியம் பண்ணி கூட்டின்னு வாங்க. அப்படி இல்லையா உங்களோடயே வச்சுக்கங்க அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையிறாங்க அனுவோட அப்பா, அம்மா. உடனே வந்து இங்க பாருங்க இப்படிலாம் பேசாதீங்க. அவளுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அப்பா நான் எதுவுமே செய்யலப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலப்பான்னு சொல்லிட்டு அனு அழுவுறாங்க. உடனே எல்லாரும் வந்து இங்க பாரு சுந்தரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஏன் இவ்வளோ பண்ற? என்னால முடியாதுங்க. என் பையனுக்கு ஒரு அறிவுள்ள பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். சரி ஏதோ ஒண்ணு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். வேற வழி இல்லாம வந்து வச்சுக்கினா, அந்த பொண்ணு என்னன்னா இவ்ளோ மோசமா இருக்கா? அவளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. சுய புத்தியே கிடையாது. புத்தி இல்லாம இருக்கா. அவள வச்சுட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அதனால அவலாம் வேலைக்கே ஆகமாட்டா. அதனால அனுப்பிச்சிடுங்க. அதுதான் நல்லது. என் பையன் இப்படி வாழ வேண்டியவன், இப்படி போய் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதையெல்லாம் கேட்டு சபாஷ் சூப்பரா சொன்னீங்க. அப்படின்னோனே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே அப்படின்றாங்க அபி. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. நீ என்ன சொல்ற? அப்படின்னோனே இவங்க வேணும்னே வந்து அணுவ இவ்ளோ நாளா வந்து குழப்பி விட்டுருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஆகணும், அவ இந்த வீட்ட விட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸையும் எடுத்து காட்டுறாங்க. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அனு வந்து ஒரு கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. செஞ்ச வேலைய மறுபடியும் செய்றேன் அனு அபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் வந்து நான் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் நான் வந்து செட் பண்ண கேமரா. இப்ப தானே தெரியுது. இவங்க பண்ண வேலை இப்ப தெரியுதுங்களா? இவங்க எவ்வளோ மோசமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னு எல்லா அதிர்ச்சியோட எல்லாரும் போட்டு செமையா திட்டி விடுறாங்க சுந்தரி. "ஏச்சே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி பண்ணியிருக்கியே! ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க பார்த்துருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் வந்து செமையா டென்ஷன் ஆகும். "ச்சே நீங்கலாம் ஒரு மனுஷன்யா! இப்படி பண்ணிட்டீங்களா? அணு கொஞ்சம் செஞ்சது நீங்க பச்சை துரோகம்" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே வந்து "ராகவ் என்னை மன்னிச்சிடு ராகவ். ப்ளீஸ் ராகவ். நான் தெரியாம பண்ணிக்கல. தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உங்கள மாரி ஒரு ஆளுங்கலாம் ச்சே நீங்கலாம் மனுஷங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க அவங்க பையன் எல்லாருமே வந்து ஆகாஷ் எல்லாருமே திட்டுறாங்க. அதனால சுந்தரி என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. அனு கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு. அப்படி இல்லன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்காரர் சொன்னதால, மன்னிச்சிடு அனு அப்படின்றாங்க. அனு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கட்டின்னு அழறாங்க. இனிமேலாவது என் பொண்ண வாழ விடுங்க. இப்படிலாம் என் பொண்ண கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா கஷ்டப்பட்டுன்னு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அனு கிட்ட வந்து அபி சொல்றாங்க, "நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. "இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்கலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "நீ கவலைப்படாத அனு. எல்லா பிரச்சனையும் தீரும்" அப்படின்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இந்த நிமிஷம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க அனு. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அனு என்ன சொல்ற? அப்படின்னோடனே, பின்ன என்ன இவ்வளோ நாள் வந்து இவங்களுக்காக மட்டும் தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். இவங்க வந்து மனசு தெரிஞ்சு எங்களை ஏற்றுப்பாங்க, எங்களை நல்லா வாழ வைப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ நாள் அது நடக்கல. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், எப்போ நான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவு வந்து என்னை நோகடிக்கணும்னு நினச்சாங்களோ, என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சாங்களோ, இந்த நிமிஷம் சொல்கிறேன், நானும் அவரும் நல்லபடி வாழ ஆரம்பிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையை இதுக்கப்புறம் வாழ்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ச்சே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி டென்ஷனாக வராரு. சபாஷ் அனு, இப்போ தான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்க. இப்படி தான் பொண்ணுங்கள்லாம் போல்டாக இருக்கணும், எல்லாத்துக்கும் துடிஞ்சு இருக்கணும். நீயும் அபி மாதிரியே இருக்க. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கட்டிக்கிறாங்க. உடனே அபி வந்து ஓடி வந்து அணுவை கட்டிக்கிறாங்க. அனு சூப்பர் அனு, இப்படி தான் இருக்கணும் அனு. இவ்வளோ நாளாக நீ வந்து ரொம்ப வந்து தயங்கிட்டே இருந்த. இப்போ பார்த்தியா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தான் நீ நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்க. நீயும் குட்டி பாஸும் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் அனு. தான் என் ஆசை. சீக்கிரமாகவே நீ சித்தியாக்கிடு அனு அப்படின்னு சொன்னோன்னே அனு வெட்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராகவ் வந்து உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அனு. பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கிறது. நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து அடி கொடுத்தா தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறாரு. சே இப்படி ஆயிடுச்சே, இவங்க எல்லாரும் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபி தான். இந்த அபியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அபி மேலே காண்டாகிறாங்க சுந்தரியை பார்த்துட்டு. இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டா இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா எங்கள் அக்கா இனிமேட்டு வாழ ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு சுந்தரிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சோகமாயிடுறாங்க. முரளி பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு.